ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பயோ என்சைம் எப்படி செய்கிறது தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எவ்ரி மந்த் நம்ம க்ளீன் பண்ணுறக்கு அப்படிங்கிறக்கே நிறைய அமௌண்ட் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் நம்ம பணம் கொடுத்து பொருட்கள் வாங்கினாலுமே சோப் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு உங்களோட டிஷ்வாஷ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு கெமிக்கல் கொண்டு தான் அவங்க வந்துட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு சிலருக்கு கையில் அரிப்பு, இல்லைன்னா கையில் பிளாக் கலர் பேட்சஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஒரு நேச்சுரலான க்ளீனர் வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பொருளும் கடையில் வாங்க தேவையில்லை. நம்ம ஆரஞ்சு பழம் இல்லைன்னா அன்னாச்சி பழம், இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், இல்லை எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தோலை இந்த மாதிரி உலர வச்சுக்கோங்க. நான் வந்து எலுமிச்சம்பழத்தோளும் ஆரஞ்சு பழத்தோளும் எடுத்திருக்கேன். இந்த பயோ என்சைம் தயாரிக்கிறதுக்கு நான் கரும்பு சர்க்கரை 100 கிராம் எடுத்திருக்கேன், தண்ணி 1 லிட்டர் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வாய் அகண்ட டப்பா எடுத்திருக்கேன், ஆரஞ்சு பழத்தோல் 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த கரும்பு சர்க்கரையை இந்த வாயகன்ற பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். கரும்பு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒயிட் சுகர் வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது. அடுத்து நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற 1 லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ரேஷியோ வந்துட்டு கரும்பு சர்க்கரை 100 கிராம்னா ஆரஞ்சு பழத்தோல் 300 கிராம், தண்ணி 1 லிட்டர், 1:3:10 ரேஷியோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு பழத்தோல், எலுமிச்சம்பழத்தோல் இதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. ஸோ இதை எல்லா தோலையும் உள்ளே போட்டு லைட்டாக கையில் உள்ளே அமுத்தி நீங்கள் வந்து மூடி வச்சுடுங்க. இதில் வந்துட்டு ஏர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டெய்னர் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துடாதீங்க. ஸோ அது வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டீல் கண்டெய்னரும் எடுத்துடாதீங்க, மேபி ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கிக்கோங்க. பாருங்கள், ஸ்டார்டிங்கில் தோல் வந்து இந்த மாதிரி மேலே மிதந்துட்டு இருக்கும். இப்போ டே 2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டே 2 உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், தோல் வந்து கொஞ்சம் நனைஞ்சு உதிச்சு உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி டே 3 வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும், கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கண்டெய்னரை ஒரு ஆட்டி அதனோட மூடியை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு நீங்கள் வந்து டெய்லியும் கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கேஸை ரிலீஸ் பண்ணி விடணும். 31st டேஸில் இருந்துட்டு ரிமைனிங் டேஸ்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி கேஸை ரிலீஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு தான் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது நொதிச்சு என்சைம் ரெடி ஆகிறதுக்கு 90 டேஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு நீங்கள் பாட்டில் ஓப்பன் பண்ணி கேஸ் ரிலீஸ் பண்ணி விடணும். 31st டேயில் இருந்துட்டு 90th டே வரைக்கும் நீங்கள் பாட்டில் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு மூலையில் வச்சுடுங்க. இப்போ 90 டேஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட என்சைம் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், தோல் எல்லாமே வந்துட்டு நல்லா நனைஞ்சு என்சைமோட கலரே வந்துட்டு ஒரு எல்லோயிஷ் கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல க்ளீன் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சுட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக அங்கே இருக்கிற அழுக்கு போயிடும். பாருங்கள், இப்போ நான் இதை இந்த கிளாத்தில் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த ஸ்விட்ச் போர்டில் நம்ம கை பட்டு அழுக்காக இருக்குது. அதே மாதிரி கீழே இருக்கிற செவுத்துலேயும் அழுக்காக இருக்குது. நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும், சுத்தமாக க்ளீனாக அழுக்கு போயிடும். அதே மாதிரி நீங்கள் இந்த பயோ என்சைமை பாத்திரம் கழுவுறதுக்கும் கரை இருக்கிற இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுத்தமாக இது கரையும் எடுத்துடும். ஸோ எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இயற்கையான முறையில் இந்த க்ளீனர் வந்து பயோ என்சைம் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்டு வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பயோ என்சைமை உங்கள் வீட்டில் தயாரிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.